ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சங்கரா மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுபோக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது போக ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் 4 தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா. அது போக தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம், அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதித்ததும் ஒரு சின்ன மூடி தேங்காயை துருவி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிரும். நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மீனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சும்மா லைட்டாக கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது, சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸில் பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு, உடையாமல் நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.